السلام عليكم ورحمة الله وبركاته. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வகுப்புடைய இரண்டாவது பதிவு. இந்த குர்ஆனுடைய வகுப்பில் நாளுக்கு நாள் நம்மளுக்கு எதிர்பார்க்காத அளவிற்கு ஒரு மனிதன் பொதுவாகவே ஒரு படத்தையோ அல்லது ஒரு கதையோ கேட்குறேன்னு சொன்னால் இதுக்கப்புறம் இதுதான் வரும் என்று எதிர்பார்ப்புடன் முன்னாடியே கணித்து வைத்திருப்பான். ஆனால் இந்த வகுப்பில் அல்ஹம்துலில்லாஹ் எந்த ஒரு எதிர்பார்ப்புமே எதிர்பார்க்கவே முடியலை சொல்லப்போனால். ஏன்னா இந்த அளவுக்கு குர்ஆனுடைய வகுப்பு இருக்குமா அப்படின்றது சிந்திக்க தான் தோணுச்சு. உண்மையை சொல்லணும்னு அப்படின்னா எனக்கு இந்த குர்ஆனுடைய வகுப்பில் சேர்ந்ததற்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் முதல் பதிவு போட்டதுக்கப்புறம் ரெண்டாவது பதிவில் வந்ததுக்கப்புறம் தான் அந்த உள்ளத்தை பற்றி இந்த குர்ஆன் எந்த அளவிற்கு நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும், அந்த குர்ஆன் எந்த அளவுக்கு நம்மளை வழிநடத்த வேண்டும் என்று சிந்திக்க வச்சுது இந்த ரெண்டாவது வகுப்பில். ஏன் சொல்லணும்னா நம்மளுடைய இந்த குர்ஆனை இத்தனை ஆண்டுகாலம் என்னுடைய இத்தனை வயதில் 29 வருட காலத்தில் ஒரு 15 வருட காலமும் விளையாட்டிலோ அல்லது வாலிப இதுலேயோ போயிடுச்சு அப்படின்னு சொன்னால், இப்போ இருக்கும் மீதமுள்ள வயதில் குர்ஆன் தெரிஞ்சதுலேருந்து நம்ம குர்ஆனை ஒரு ஏடாக பார்த்து கொண்டு அதை ஓதி கொண்டிருந்தோம், சூறாவை மனனங்கள் செய்திருந்தோம், இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருந்தோமே. ஆனால் இத்தனை வருடங்களாக குர்ஆன் நம்மளை வழிநடத்துவதற்காக வந்திருக்கு அப்படின்னு தெரிந்தும் கூட அது எப்படி வழிநடத்தும், எப்படி அது வழிநடத்துறதுக்கு நம்ம காரணமாக இருக்கணும், அதை நம்ம எப்படி வழிநடத்தணும் அப்படின்னு சொன்னால் நம்ம எப்படி அதை அணுகணும் அப்படின்ற ஒரு தெரியாமே இருந்துருச்சு. ஆனால் இந்த ரெண்டாவது வகுப்பில் இது தெரிஞ்சதுக்கப்புறம் எனக்கு ஒரு நொடி எனக்கு ஒரு உள்ளத்தில் ஒரு அச்சம், ஒரு கவலை ஏற்பட்டுருச்சு. இன்னும் சொல்லப்போனால் ஒரு அழுகிறதுக்கு கூட எனக்கு கண்ணீர்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கூட இந்த பதிவு போடுறப்போ கூட உள்ள ரொம்ப ஒரு அச்சத்தோடு கிடக்கு. உண்மையிலே மனிதன் தவறு செய்யக்கூடியவன் தான், இல்லவே இல்லை, அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அல்லாஹ் அவர் அப்படி தான் மனிதனை படைத்திருக்கிறான். அதை அல்லாஹ் படைத்தது மட்டும் இல்லாமல் அதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான். அதை தாண்டி ஒருவர் அந்த தவறை செய்துவிட்டு அல்லாஹுக்கு அஞ்சி பயந்து மன்னிப்பு கேட்டு அதை திருந்துறாரோ அதை பார்த்து அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான். இது எல்லாத்துக்குமே இந்த தெரியும். ஆனால் இந்த மாற்றம் வர்றதுக்கு காரணமாக எது அமையணும்? எல்லோரிடத்திலும் பயானை கேட்குறோம், எல்லாத்தையும் குர்ஆனை ஓதி காமிக்கிறோம், எல்லாமே செய்கிறோம். ஆனால் ஒரு மாற்றம் வரலை, அந்த உள்ளத்தில் அந்த அச்சம் வரலை. எத்தனையோ குர்ஆனோட ஆயத்தை ஓதிக்கிட்டு அதை கடந்து செல்கிறோம். ஆனால் சற்று நின்று அந்த வசனம் என்ன சொல்கிறது என்று நம்ம சிந்திப்பது கிடையாது. அதை நம்ம வாழ்க்கைக்கு பொருத்தி பார்ப்பது அறவே கிடையாது. அல்லாஹ் சொல்லுகிறான் 65வது சூறாவில் 2வது ஆயத்தில், அல்லாஹ் அஞ்சுவோருக்கு அவன் ஒரு போக்கிடத்தை ஏற்படுத்துகிறான். நிச்சயமாக அல்லாஹுக்கு அஞ்சுவோருக்கு ஒரு போக்கிடத்தை ஏற்படுத்துகிறான். அல்லாஹ் அஞ்சுவது என்றால் என்ன? எனக்கு என்ன புரிஞ்சிச்சு அப்படின்னா, இத்தனை வருட காலமாக என்னை புரிஞ்சுக்கிட்டது அல்லாஹ் அஞ்சுறதுன்னு என்ன, அல்லாஹ் குர்ஆனை அருளும் இருக்கான், குர்ஆனை மனனம் பண்ணி தொழு வைக்கிறது அல்லது குர்ஆனை மனனம் பண்ணி பிறருக்கு சொல்கிறது, இதான் அல்லாஹ் அஞ்சுவது அப்படின்னு இல்லை. அல்லாஹ் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கான், நம்ம தொழுறோமா இல்லைன்னு பார்த்துக்கிட்டு இருக்கான், ஓதுறோமா இல்லைன்னு இதான் அஞ்சுவதுன்னு நினச்சோம். ஆனால் நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, அல்லாஹ் அஞ்சுவது இந்த 2வது கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, அல்லாஹ் அஞ்சுவது என்பது நம்மளுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் சொன்ன அந்த விஷயங்களை ஒவ்வொரு செயலிலையும் அல்லாஹ் நம்மளை பார்த்து கொண்டிருக்கான். அல்லாஹ் இதை செயலை எப்படி ஹலாலான முறையில் செய்ய சொல்லணும் அப்படி நம்ம செய்கிறோமா, அல்லாஹ் இந்த குர்ஆன் இந்த ஆயத்தில் இப்படி சொல்லியிருக்கிறானே அந்த விதத்தை நம்ம அஞ்சுக்கிறோமா என்று பார்க்க தொடங்கினேன். 2வது என்னென்னா 10:57, மனிதர்களே உங்களுக்கு உங்கள் இறைவனிடத்தில் அறிவுரை உள்ளங்களில் உள்ளதற்கு நோய் நிவாரணமும் நம்பிக்கையும் கொண்டோருக்கு நேர்வழியும் அருளும் வந்துவிட்டன. எனக்கு தமிழ் திக்கி தான் வரும். ஏன்னா நான் பிறந்து வளர்ந்ததுல தான் ஆந்திராவில் தான். இது பர்சனலாக நான் இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு தமிழ் அந்தளவுக்கு பெருசாக உச்சரிப்புகள் வராது. இருந்தாலும் நான் தமிழில் தான் எப்போவுமே நோட்ஸும் எடுப்பேன், தமிழில் தான் படிப்பேன். அதிகமாக ஹதீஸ்களும் தமிழில் தான் எடுத்து பார்த்துக்கிட்டு இருப்பேன். அப்போ இந்த ஆயத்தில் என்ன சொல்லுது அப்படின்னா, மனிதர்கள் உங்களுக்கு உங்களின் இறைவனை அறிவுரை உள்ளங்களில் உள்ளதற்கு நோய் நிவாரணமும். இதில் என்ன புரியுது அப்படின்னு இந்த ஆயத்தில் எனக்கு என்ன புரியுதுன்னா, அல்லாஹ் நம்மளுக்கு ஒரு அறிவுரை கூறியிருக்கான். அந்த அறிவுரை ஒரு போக்கிடமாக நம்ம கடந்து செல்கிறோம். அந்த அறிவுரை அல்லாஹ் இப்படி கூறிட்டான்,
உதாரணமாக சொல்லப்போனால் அல்லாஹ் வந்து ஹராமான உணவே உண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டான் அப்படின்னா அதை கேட்டுட்டு போகிறோமே தவிர ஹராமான உணவு என்றால் என்ன, ஹராமான உணவு என்றால் எதை குறிப்பிடுகிறது, எது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. அந்த உணவை ஒரு கறி நம்ம இன்னைக்கு சாப்பிட்லாம், ஆனால் கறியை கூட ஒரு ஹராமாக நினைச்சலாம். என்ன கறி, கோழிக்கறி, மாட்டுக்கறி, ஆட்டுக்கறி நம்ம சாப்பிட்லாம், ஆனால் அது ஹராமுன்ற ஒரு இதில் கூட நம்ம என்ன ஒரு இதில் பார்க்க முடியும். எப்படி அப்படின்னா அது இஸ்லாம் அல்லாவுடைய பெயர் கூறாமல் எவரோ ஒரு அறுத்து அதை விற்று அதை வாங்கி சாப்பிட்றாரோ அது ஹராமாக்கப்பட்டிருக்கு. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன உலகத்தில் என்ன செய்கிறோம் அப்படின்னா பல இடங்களில் செல்கிறோம், பல இடத்துல வந்து சாப்பிட்றப்ப அந்த ஹலாலா ஹராமா என்று சிந்திக்காமலே சாப்பிட்டுக்கிட்டு போயிட்டுருக்கோம். ஒரு கணம் நின்று சிந்திக்கணும் அப்படின்ற ஒரு யாபகம் நம்மளுக்கு வர்றதில்லை. ஸோ நம்மளுக்கு ஒரு அறிவுரை கூறப்படுகிறது, அந்த அறிவுரை வந்து என்ன செய்கிறோம், கடந்து செல்கிறோம். அந்த அறிவுரை கேட்டுட்டும் கூட கடந்து செல்கிறோம். ஆனால் அந்த அறிவுரையை செயல்படுத்தினால் நம்ம உள்ளங்கள் அந்த நோயை அல்லாஹ் எடுத்து நேர்வழி காமிக்கிறான். இந்த ரெண்டாவதோடைய கிளாஸ் எனக்கு மிக முக்கியமாக வந்து எனக்கு வந்து ரொம்ப இதாக தெளிவாக தேர்ச்சி பெற்ற அளவுக்கு எனக்கு ஒரு சந்தோஷம் இது சந்தோஷமாகவும் ரொம்ப மகிழ்வாகவும் இருக்குது. இன்னொன்று எப்படின்னா நம்மளுடைய அச்சத்தில் வந்து மனிதர்கள் வந்து பெரும்பாலுமே பயத்தில் இருக்க போகும்போதோ அல்லது ஒரு ஆபத்து நேரிட்டாலோ அல்லாஹை வணங்குவதோ இல்லை. பொதுவாகவே மக்கள் எப்படி இருப்பாங்கன்னா, இன்னும் பேர் 5வது சகோதரில் எப்படி இருப்பாங்கன்னா, ஒரு பயம் ஏற்பட்டு உடனே கடவுளை கும்பிட ஆரம்பிச்சிருவாங்க. எனக்கு வந்து அதிகமாக என்னோடய தாயார் இறந்ததுக்கப்புறம் எனக்கு அதிகமாகவே வந்து உள்ளம் வந்து ரொம்ப நடுங்க ஆரம்பிக்கும். சின்ன குழந்தை அழுதா கூட என்னால் தாங்க முடியாது. அதே மாதிரி ஏதாச்சும் அழுகிற காட்சிகள் பார்த்தாலும் என்னால் தாங்க முடியாது, ஆட்டோமேட்டிக்காக அழுதுருவேன். ஆனால் இந்த வசனங்கள் வந்து நான் ஓதுறப்போ ஒரு வசனம் ஓதுனேன். சூரத்துல் தௌபால வந்து ஓதிக்கிட்டு இருந்தப்போ எனக்கு அந்த பாவங்களோட மன்னிப்பை வந்து ஓதுறப்போ எனக்கு ஒரு உள்ளத்தில் வந்து ஒரு அச்சம் ஏற்பட்டுச்சு. அந்த அச்சம் எப்படி இருந்துச்சுன்னா, அதை பார்த்து சந்தோஷத்தில் கண்ணீரிட்டேன். நல்லா வந்து அந்த இதில் சொல்கிறான், விவரிக்க அந்த அந்த ஆயத்துக்களை ஓதிக்கிட்டு வரப்போ அந்த விவரங்களை படிச்சுக்கிட்டு வர்றப்போ எனக்கு வந்து ஒரு விஷயங்கள் தெரிஞ்சு. அதில் என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா, மனிதர்கள் எத்தனை தவறுகள் செய்தாலும் அதை நான் மன்னிக்க தயாராக இருக்கிறேன், நான் மன்னிக்க தயாரிக்க அவனுக்கு வாய்ப்புகள் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறான். இதை நான் சுருக்கமாக தான் சொல்கிறேன், ஏன்னா வீடியோ வந்து லென்த்தாக போடக்கூடாதுன்னு சுருக்கமாக சொல்கிறேன். எனக்கு வந்து அதில் வந்து அதிகமாக வந்து கவர்ச்சியாக இருந்தது அந்த வசனம் தான். ஏன்னா அல்லாஹ் வந்து எவ்வளவோ தவறு செய்கிறோம், அல்லாஹ்க்கு எவ்வளவோ மாற்றத்தை செய்கிறோம், அல்லாஹ்க்கு எவ்வளவோ தவறு செய்கிறோம் நம்ம. ஆனால் அல்லாஹ் எதுவுமே கண்டுக்கிறாம உனக்கு வாய்ப்பு கொடுக்குறேன், உனக்கு கடைசி வரைக்கும் உனக்கு வாய்ப்பு இருக்குது, உன்னுடைய மௌத்து வர்றதுக்கு உனக்கு வாய்ப்பு இருக்குது, நான் உன்னை மன்னிக்க தயாராக இருக்கேன். ஷிர்கை தவிர என்ன செய்தால் நான் ஷிர்கை தவிர எதை செய்தாலும் நான் எந்த தவறு செய்தாலும் நான் மன்னிக்கிறேன் அப்படின்றான். இப்போ மனிதன் வந்து சர்வசாதாரணமாக ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு தவறு செய்தாலே வந்து பல நாட்கள் பல வருடங்களை சொல்லி காமிக்கக்கூடிய மனிதன் அந்த தவறை வந்து மன்னிக்கவே தயாராக இருக்காம அவனை வந்து வெறுத்து ஒதுக்குற மனிதன். ஆனால் அல்லாஹ்க்கு நம்ம ஒரு தவறை எத்தனையோ தடவை செய்கிறோம். தொழுகையை நிறைய காலம் விட்டுருப்போம், அல்லது வந்து பொய்கள் அதிகமாக பேசுவோம், அல்லது வந்து இன்னும் சில தவறுகளை ரெகுலராக செஞ்சுக்கிட்டே இருப்போம். ஆனால் இதெல்லாம் பார்த்துட்டு அல்லாஹ் வந்து மன்னிக்கிறேன்றான். இன்னும் சொல்லப்போனால் மன்னிப்பு வந்து எப்படி வழங்குறான், நீங்கள் மன்னிப்பு கேட்டால் தான் மன்னிப்பு வணங்குறேன்னு சொல்ல மாட்டான். அல்லாஹ் என்ன எப்படி பார்க்குறான்னா, நீங்கள் செய்யும் நற்காரியங்களில் உங்களை நான் மன்னிக்கிறேன்றான். இது எவ்வளோ பெரிய முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா, நம்ம இன்னைக்கு நவீனமான உலகத்தில் வந்து நல்லா சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னா எத்தனையோ தவறுகள் செஞ்சுக்கிட்டே இருக்கும், ஒரு காலம் சிந்திக்கிறது. என்ன தவறு செஞ்சோம், ஃபஜரில் எந்திரிக்கிறப்போ இஷாவில் தான் தூங்குற வரைக்கும் எத்தனை தவறுகள் செய்தோம், எத்தனை நன்மைகள் செய்தோம் என்று யாருமே சிந்திக்கிறதே கிடையாது, என்னை உட்பட சிந்திக்கிறது கிடையாது. ஆனால் இந்த வசனங்கள் ஓதுனதுக்கப்புறம் தான் இத்தனை ஆண்டு காலமும் குரானை அல்ஃபாத்தியா அல்-பக்ரா என்று ஓதிவிட்டு அதோட அர்த்தங்கள் ஏதோ மேலோட்டமாக ஓதி படித்து கொண்டு சென்றோமே தவிர அல்லாஹ் இதை தான் சொல்கிறான், இதை இப்படி தான் செய்யணும் அப்படின்னு சொல்கிறான் அப்படின்ற அந்த மேலோட்டமாக படித்ததும் தவிர இந்த குரானுடைய வகுப்பில் சேர்ந்ததுக்கப்புறம் தான் அது எப்படி புரிய வேண்டிய விதத்தில் புரியணும் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நம்ம எத்தனையோ தவறுகள் செய்கிறோம், எத்தனையோ தவறுகளை கடந்து செல்கிறோம், எதுவுமே கண்டுக்கிறாமல் நம்மளுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, இது என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செய்யக்கூடிய தவறுகளை கூட மறந்து விட்டு வாழக்கூடிய நாம் அல்லாஹ் இதையெல்லாம் மன்னிக்கிறேன்றான். எப்படி, நீங்கள் செய்யும் நற்காரியங்கள் மூலியமாக. அப்போது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீனோட வயிற்றில் வந்து யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீனுடைய வயிற்றில் வந்து கிடந்தாங்க. அதுக்கு வந்து முதல்ல வந்து என்ன செஞ்சாங்கன்னா கோபித்து கொண்டாங்க. மீனுடையவர் யூனுஸ் கோபித்து கொண்டு சென்று விட்டார், அவர் மீது நாம்
அவன் என்ன யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் வந்து என்னன்னா அவங்க மேல எந்த ஒரு சக்தியும் அல்லாஹ் பெறமாட்டான்ற அளவுக்கு என்ன செஞ்சாங்க, கோவிச்சுட்டு போயிட்டாங்க. அப்ப அல்லாஹ் உடனே கட்டளை பிறப்பித்தான். வணக்கத்துக்குரிய அல்லாஹ்வை தவிர நீ தூயவன், நான் அநீதி இழைத்தவன். அப்போ ஒரு மனிதன் சர்வசாதாரணமாக வரக்கூடிய அந்த செய்தி எப்படி இருக்குன்னா, ஒரு திடுக்குன்னு ஒரு பயம் ஏற்பட்டுச்சுன்னா, உடனே இறைவனை நினைக்கிறத பார்க்குறோம். அந்த டைம் மட்டும் தான் இறைவனை நினைக்கிறோம். உதாரணமாக பயான் கேட்குறப்போ, சில பேருக்கு வந்து கபூருடைய பயான் கேட்குறப்போ, ரொம்ப ஆக்ரோஷமா பேசுறவங்கள பார்த்தா, கொஞ்சம் பயம் ஏற்படும். இல்ல இப்படிலாம் இருக்குமோ? அப்படிலாம் இருக்குமோ? கபூர்ல இப்படிலாம் செய்வாங்களோ? எங்க நம்ம பூச்சி, புல்பூண்டுலாம் நம்ம தின்றுமோ? நம்மளுடைய பாம்ப பார்த்தா பயப்படுறோம். ஆனா பாம்பு அங்க வந்து கழுத்து நெரிக்குமா? இப்படிலாம் சொல்ல போகும்போது ஒரு பயம் நம்மள அச்சம் ஏற்படும். ஆனா அந்த அந்த உரையிலேருந்து ஒரு 2 நிமிஷம் தாண்டி போயிட்டோம் அப்படின்னு சொன்னா, அத உடனே என்ன செய்வோம்? மறந்துகிட்டு இருப்போம். ஆனா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுக்கு எத்தனையோ வாய்ப்புகள குடுக்குறான். நம்ம உள்ளத்த வந்து சீர்படுத்துறதுக்கு, நம்மளோட வாழ்க்கைய சீர்படுத்துறதுக்கு, இன்னும் சொல்லப்போனா இந்த வகுப்புன்றது வந்து எனக்கு எப்படி தெரியுது அப்படின்னா, இன்னும் இது ஒரு வாய்ப்பு. இது நம்மளுக்கு குடுத்த வாய்ப்பு. அல்லாஹ் சொல்றான்ல, "நான் யாரை நாடுகிறானோ அவர்களுக்கு மட்டும் தான் நான் அதை குடுப்பேன்." இன்னைக்கு தொழுகை வர்றோம். இந்த தொழுகையே உங்களுக்கு நாடி இருக்கு. ஆனா, நம்ம பக்கத்து வீட்ல இருக்கவங்களுக்கு அது தொழுகை நாடி இல்லாதனால, நம்மளோட தினமும் பேசக்கூடியவர் நம்ம தொழுகையில நின்றுருக்க மாட்டார். ஏன்? அவருக்கு அல்லாஹ் நாடல. நம்மளுக்கு நாடி இருக்கான். அப்ப நாடி இருக்கான் அப்படின்னு சொன்னா, இன்னும் நம்ம மீது அதிகமாக பாசத்தையும், கருணையும் வைத்திருக்கிறான். அதுக்கு மிகப்பெரிய பாக்கியம் நம்ம செஞ்சிருக்கணும். அல்லாஹ்வுக்கு நன்றி அதிக அதிகமா செலுத்தணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம, இந்த வாய்ப்பு இந்த குர்ஆனுடைய வகுப்புல வந்து நம்ம எத்தனையோ விஷயங்கள வந்து தெரிஞ்சுக்கிறோம். நம்ம ஆரம்பத்துல இந்த குர்ஆன் கிளாஸ்ன்னு சொன்னா நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, சூரத்துல் ஃபாத்திஹால இந்த மாரி ஆரம்பிப்பாங்க. சூரத்துல் நாஸ் வரைக்கும் முடிப்பாங்க. அப்போ இதுக்குள்ள இந்த சூரத்த கடகடன்னு முடிப்பாங்க. விவரங்கள வந்து என்ன சொல்லுவாங்க, கடகடன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. தர்ஜுமா மாரி போய்க்கிட்டு இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா, எனக்கு இதுல வந்தோனே மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் என்ன இருந்துச்சு அப்படின்னா, நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஒவ்வொரு வசனங்களையும் எடுத்து, நம்ம உள்ளத்த உருக்கக்கூடியது, நம்முடைய வாழ்க்கை மாற்றுவதற்கு எது தேவைப்படுமோ, அதை எடுத்து, அதை இந்த 1 மணி நேரத்தில் அந்த 1 மணி நேரத்தில 10 வசனம் சொல்லணுமே, 20 வசனம் சொல்லணுமே, அல்லது வந்து ஒரு 10 ஹதீஸ் சொல்லணுமே அப்படின்னு இல்லாம, ஒரே வசனம் சொல்லி, அதுக்கு வந்து பல விளக்கங்கள குடுத்து, நம்மளுக்கு புரியிற அளவுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள பார்க்குறப்போ, எனக்கு மிகவும் ஆச்சரியமா இருந்துச்சு. இன்னும் சொல்லப்போனா ரொம்ப சந்தோஷமாவும் இருந்துச்சு. ஏன்னா, நம்ம எதிர்பார்த்தது இதுதான். இன்னும் குறிப்பா நான் எதிர்பார்த்தது இதுதான். குர்ஆனுடைய வசனங்கள படிக்கிறோம், படிச்சு கடந்து செல்றோம். அது எந்த ஒரு மாற்றத்தையும் உண்மையிலே தரவே இல்ல. ஆனால், இப்போ குர்ஆனுடைய வசனங்கள கேட்கிறப்போ, உள்ளங்கள் எனக்கெல்லாம் பொதுவாகவே குர்ஆனோட வசனங்கள் கேட்கிறப்போ, அத கூர்ந்து கவனிக்க தோணும். அது வந்து அந்த சூரா வந்து தெரியாட்டாலுமே அது கூர்ந்து கவனிக்க தோணும். ஏன்னா, அது அல்லாஹ்வுடைய வசனங்கள் அப்படின்னு கேட்கறதுக்கு கொஞ்சம் இனிமையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே கேட்பேன். அப்படியே கேட்டும் பழகிட்டேன். தொழுகிறப்ப இருக்கட்டும், மற்ற நேரங்கள்ல இருக்கட்டும், அப்படியே கேட்டு பழகியாச்சு. ஆனா, இந்த வசனங்களுடைய அந்த விவரம் அர்த்தங்கள ஓதுறப்ப தான் எனக்கு வந்து சில விஷயங்கள் இந்த கிளாஸுக்கு அப்புறம் தான் சில விஷயங்கள் புரிகிறது. நம்ம இந்த குர்ஆனை எத்தனையோ தடவை முடிச்சிருக்கோம். எத்தனையோ தடவைகள் வந்து அர்த்தங்கள ஓதியிருக்கோம். ஆனா, இந்த அளவுக்கு நம்ம இன்னைக்கு சிந்திச்சது இல்லையே! ஆனா, இப்போ பேசப்படுற ஒவ்வொரு விஷயமும் நம்மளுக்குரியதா இருக்கு. இது இப்படிதான் பார்க்கப்படுது. எனக்குள்ளயா இருக்கு. இந்த வாய்ப்ப எனக்கு குடுத்துருக்கான். இந்த வாய்ப்ப வந்து நம்ம எப்படி பயன்படுத்தணும்? இந்த வாய்ப்புல வந்து எப்படி நம்ம வந்து பயன்படுத்தி நேர்வழில பெறணும்? இத்தனை ஆண்டு காலமா இப்படி இருந்துட்டோம். அப்ப இனிமே அல்லாஹ் நம்மளுக்கு வாய்ப்பு குடுத்துருக்கான். இந்த வாய்ப்ப பயன்படுத்தி நம்மளோட உள்ளத்த வந்து சீர்படுத்திக்கணும். நம்ம உள்ளத்த அச்சத்தால வந்து தயார்படுத்திக்கணும். ஒரு விஷயத்த கேட்குறோம் அப்படின்னா, அத உள்வாங்கி நம்ம உள்ளத்துக்கு வந்து ஒரு அச்சத்த ஏற்படுத்தணும். நம்ம வாழ்க்கையில ஒரு மாற்றத்த கொண்டு வரணும். என்னதான் நம்ம வந்து முழுசா மாற்றத்த வராட்டாலும், முதல்ல சொன்ன பதிவுல தான் 100ல 10% நம்ம மாறினாலுமே, அது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியா நம்மளுக்கு பார்க்கப்படும். ஏன்னா, அல்லாஹ்வை நம்புறது தானே மிக முக்கியம். அல்லாஹ்வை நம்புறதுன்னா என்ன? சுன்னத்துல்லாஹ் அந்த முதல் பதிவுல சொன்னதான். சுன்னத்துல்லாஹ் என்ற அந்த விஷயங்கள வந்து நம்ம கையில எடுத்தா தான். அந்த கையில எடுக்கணும் அப்படின்னு சொன்னா, அரபு எழுத்துக்கள ஓதுனது மட்டும் பத்தாது. மேலோட்டமா அர்த்தங்கள் படிச்சாலும் பத்தாது. அதோட விவரங்களையும், விளக்கத்தையும் உணரணும். நம்ம வாழ்க்கைக்கு அத வச்சுக்கணும். அப்படின்னு தான் நான் வந்து இந்த 2வதுடைய வகுப்புல புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா, நம்ம எத்தனையோ தடவைகள வந்து குர்ஆன வந்து ஓதிக்கிட்டே போறோம். சில விஷயங்கள வந்து நான் வந்து அர்த்தங்கள படிச்சுக்கிட்டே போறேன். இன்னும் சொல்லப்போனா சில பேருக்கு நம்ம அர்த்தத்த எடுத்தும் சொல்லியிருக்கோம். இருந்தும் நம்ம கூட அது விளங்காம தான் இருந்தோம். இன்னும் நம்ம வந்து விளங்காம தான் இருந்தோம்.
இன்னும் சொல்லப்போனால் நான் விளங்காம தான் இருந்தேன். எத்தனையோ இடம் வந்து சூரத்துல் ஃபாத்திஹா பற்றி சொல்ல போகுது. உதாரணமாக சூரத்துல் ஃபாத்திஹா பற்றி சொல்கிறப்போ அதில் வந்து அல்லாஹ் இப்படி சொல்கிறான் அப்படி சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு போனமே தவிர அதில் நின்று அல்லாஹ் எதுக்கு என்ன இதில் சொல்கிறான், இது எதுக்கு இதில் அவ்வளோ விவரிக்கிறான், என்ன துவா இருக்குது இதில், அல்லாஹ் இதில் வந்து என்ன அர்த்தத்தை கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அதை உட்காந்து ஆராய்ஞ்சதுக்கப்புறம் தான் எனக்கே தெரியுது. உண்மையிலேயே வந்து நம்முடைய வந்து உள்ளத்தில் வந்து நிறைய கசடுகள், நிறைய அழுக்குகள் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய உலகத்தில் வந்து அதிகமாக அனாச்சாரங்களான விஷயங்கள் தான் அதிகமாக நடக்குது. எத்தனையோ தவறுகள் செய்யக்கூடிய வழிகள் தான் அதிகமாக தெரியுது. நம்ம இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பில் வந்து நம்மளுக்கு வந்து எத்தனையோ நேரமின்மை காரணமாக நம்மளும் என்ன செய்யற, இந்த உலகத்துக்காக ஓடிக்கிட்டே இருக்கோம். எனக்கு ஆனால் இந்த இதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. உலகம் ஓடுனாலும் கூட நம்ம என்ன செய்கிறோம், ஒரு காலத்தில் இருக்கக்கூடிய உலகமும் இப்போ இருக்கக்கூடியதும் ஒன்று தான். என்ன, அந்த உலகத்தில் அந்த உலகத்தில் அன்றைய இருந்த உலகத்தில் நவீனமான ஒரு விஷயங்கள் இல்லை. இன்றைய இருக்கக்கூடிய உலகத்தில் நவீனமான விஷயங்கள் இருந்தன. ஆனால் மிகப்பெரிய மாற்றம் என்னன்னு சொன்னால், அன்றைய இருக்கக்கூடிய உலகத்தில் தவறுகள் எது சரி எது என்று தெரிந்து கொள்வதற்கு நிறைய நேரங்கள் இருந்தன, சிந்திப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருந்தன. ஆனால் இன்றைக்கு தவறு எது சரி எது என்று பேசுவதற்கு கூட நேரமோ காலமோ இல்லவே இல்லை எல்லோரிடத்திலும். ஆனால் எனக்கு ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு. சரி, நேரமும் இல்லை காலமும் இல்லை, அன்றைய இருக்கக்கூடிய அன்னைக்கு இருக்கக்கூடிய அதே 24 மணி நேரம், இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த நவீனம் வந்து அதே 24 மணி நேரம் தான் ஒரு நாளைக்கு. அப்படி இருந்தால் அன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த செயல்பாட்டில் அந்த சிந்தனை இன்றைக்கு ஏன் இல்லை? காரணம் என்ன? இந்த உலகம் வேகமாக ஓடுது, நம்மளும் ஓடணும், குடும்பத்துக்காகவும் நம்மளோட பிள்ளைகளுக்காகவும் ஓடணும் அப்படின்ற ஒரு காரணம் தானா? அல்லது வேறு ஏதும் நம்ம வந்து கையை விட்டோமா? அப்போ வெறுமனே அல்லாஹ் அஞ்சுகிறோம், அல்லாஹ் வந்து நம்ம முஸ்லீமாக படைச்சிருக்கான், நம்ம அல்லாஹ் வணங்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் வெறுமனே 5 வேளை தொழுகை தொழுதுகிட்டு குரானை வந்து பிள்ளைகளை ஓதி காமிச்சிட்டு நம்மளும் குரானை ஓதிட்டு கடந்து செல்றது மட்டும்தான் நம்ம வந்து வேலையா அப்படின்னு சிந்திக்கிறப்ப தான் ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு. இல்லவே இல்லை, கிடையவே கிடையாது. அன்றைய உலகத்தில் 3 வேளை உணவுகள் உட்கொண்டார்கள். இன்னும் சொல்லப்போனால் 2 வேளை உட்கொள்ளவும் இருக்குது, இல்லை ஒரு வேளையும் உட்கொண்டவங்க இருக்காங்க உணவுகள். இன்றைய உலகத்தில் 3 வேளை உட்கொள்கிறாங்க. அதே 3 வேளை தான், அதே காலையிலும் அதே மதியமும் அதே இரவு தான். இன்னும் கூடுதலாக சொல்ல போனால் இந்த ஸ்நாக்ஸ்ன்னு சொல்கிற பேரில் வந்து நேரமே கிடைக்கிற நேரப்போ என்ன செய்கிறாங்க, சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. ஏதாவது மாறிச்சு அப்படின்னு சொன்னால் எதுவுமே மாறல. உணவுடைய வகை முறைகள் எதுவுமே மாறல. ஏன் அப்படின்னா அன்றைக்கும் அந்த சாதம் தான், அந்த சோறு தான் சாப்பிடுவோம், இன்றைக்கி அதே சோறு தான் சாப்பிட்றோம். அன்றைக்கி அந்த ரொட்டி தான், இன்றைக்கி அந்த ரொட்டி தான் சாப்பிட்றோம். அன்றைக்கி அந்த தோசை இட்லி தான் இருந்துச்சு, இன்றைக்கி அதே தோசை இட்லி தான் இருந்துச்சு. நான் பிறந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் எந்த ஒரு உணவில் மாற்றம் இல்லை. இந்த வெஸ்டர்ன் கல்ச்சர் வந்ததுலேருந்து வேறு மாற்றங்கள் வந்திருக்கு. அதை நம்ம வந்து ரெகுலராக என்ன செய்யலை, உட்கொள்வதில்லை. ஆனால் இந்த இதில் வீட்டில் வந்து செய்கிறது வந்து இது உட்கொள்கிறோம். அப்போ இதெல்லாம் மாறாதப்போ நம்ம இந்த உலகம் வேகமாக ஓடுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஏன் ஓடணும்? அல்லாஹ் வணங்கணும், அதற்காக இந்த உலகத்துக்கு அருளப்பட்டிருக்கோம், அந்த உலகத்துக்கு வந்திருக்கோம். நம்ம அஹ்லகத்துல் ஜின்னா வல் இன்ஸா இல்லா லியஅபுதுன், அல்லாஹ் வணங்குவதற்கு தவிர மனிதர்களும் ஜின்களும் எந்த ஒரு எக்காரணத்துக்கும் வேறு விஷயத்துக்கு எதற்கும் வரப்படவில்லை என்று அல்லாஹ் தெளிவாக சொல்லுகிறான். அப்போ அல்லாஹ் வந்து சொல்லிட்டான் வணங்குவதற்கென்று. அப்போ வணக்கங்களை என்றால் என்ன? தொழுகை மட்டும்தானா? குரான் ஓதுனது மட்டும்தானா அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக என்னால் உணர்ந்து என்ன அப்படின்னு சொன்னால் இது எதுவுமே கிடையாது. அல்லாஹ் வணங்குவது என்று அல்லாஹுடைய கலாமுல் அந்த சுன்னத்துல்லாஹோட அந்த கிதாபை வந்து எடுத்து அதை உணர்ச்சிபூர்வமாக படித்து அது நம்முடைய உடம்புல வந்து நம்மளுடைய உள்ளத்தில் ஏற்றுக்கிட்டு, இன்னும் சொல்லப்போனால் அல்லாஹ்வே சொல்லுகிறான், என்ன சொல்லுகிறாங்க, நம்மளுடைய அந்த குரானுடைய அந்த வசனங்கள் ஓதுறப்போ வந்து நம்மளோட தோள்கள் வந்து எப்படி இருக்குன்னா சிரிச்சு போயிருக்குமா. 50 வந்து 31 சிந்தனை கூடியவர் அல்லாஹ்வே ஈர்ப்புடன் நம்ம வந்து அது என்ன சொல்லப்படுதுன்னா தெளிவாக அதை ஓதுறப்போ வந்து நம்ம உடம்புல வந்து எப்படி ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா நம்ம உடம்புல ஒரு சிதிர்த்து ஏற்படும், ஒரு ரோமங்கள்லாம் வந்து எந்திரிக்கும், ஒரு ஆச்சரியமான விஷயங்கள் பார்க்குறப்பலாம் அதெல்லாம் வந்து ஒரு உணர்ச்சிகளை தூண்டும். அந்த மாதிரி குரான் ஓதுறப்போ உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ குரான் அந்த மாதிரி ஓதணும் அப்படின்னா என்ன வெறுமனா இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ்லேருந்து நாஸ் வரைக்கும் அரபியில் ஓதுனா என்ன வரும்? ஒன்றுமே வராது. ஆனால் அதே தமிழ் அர்த்தத்தில் படித்து அதை உணர்ச்சிபூர்வமாக தெரிஞ்சு கொண்டு நம்ம வாழ்க்கையில் செயல்படுத்தினால் நிச்சயமாக நம்மளுக்கு ஒரு செய்தியில் இருக்கும், ஒரு மெய்சில் இருக்கும், நம்மளுடைய ரோமங்கள்லாம் எந்திரிச்சு நிற்கும், நம்மளுக்கு ஒரு புதுசாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு இத்தனை நாளாக நான் இன்னும் சொல்லப்போனால் மடமையாக இந்த குரானை ஓதிக்கிட்டு இருந்தேனே, இதோட முழு அர்த்தத்தை என்னால் தெரிஞ்சுக்கிற முடியலையே, இதோட நோக்கமே தெரிஞ்சுக்கிற முடியலையே, இத்தனை வருஷங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறாம இருந்துட்டேனே அப்படின்ற ஒரு மிகப்பெரிய வருத்தம் இருக்குது, ஏக்கமும் இருக்குது. ஏன்னா நம்மளால் வாழ்க்கையில் முடிந்த அளவிற்கு
நன்மை செய்தால் நன்மை செய்யணும்னு தான் நினைக்கிறோமே தவிர, அந்த நன்மை எப்படி செய்வது, எதை தெரிஞ்சுக்கிட்டு நன்மை செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு வந்து தெரியாமல் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு அல்ஹம்துலில்லாஹ் இந்த வகுப்பில் வந்ததுக்கப்புறம் முடிந்த அளவுக்கு நன்மை செய்கிறப்போ எப்படி செய்யணும், அதை வந்து எப்படி புரிந்து கொண்டு நன்மை செய்யணும். ஒரு ஆளுக்கு ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு சொன்னால் அது எதை எதிர்பார்த்து செய்யணும். அல்லாஹ் நம்மளுக்கு அது மூலயமா நன்மை தருவான், அல்லாஹ் நம்மளோட குடும்பத்துக்கு அது நன்மை அளிப்பான் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு செய்யணும்னா அந்த நன்மை எப்படி தருவான், நம்மளோட வாழ்க்கையில் அந்த மாற்றம் வந்தால் தான் தருவான்ன்ற ஒரு விஷயத்தை உணர்ச்சிபூர்வமாக இந்த 2வது வகுப்பில் வந்து நான் என்ன செஞ்சிட்டேன், புரிஞ்சுக்கிட்டேன். அல்ஹம்துலில்லாஹ் இந்த 2வது உரையில் வந்து மிகவும் அந்த 2வது அந்த வகுப்பில் வந்து மிகவும் ரொம்ப அதிர்ச்சியான விஷயங்கள் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அல்ஹம்துலில்லாஹ் இன்னும் இன்ஷா அல்லாஹ் 3வது வகுப்புக்கும் 4வது வகுப்புக்கும் இன்ஷா அல்லாஹ் எதிர்பார்க்குறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.